புதிய யூடியூப்பருக்கான ஒரு ஷார்ட்ஸ் அப்லோடிங் வீடியோ தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் வியூஸ் போகும். அதாவது ஹேஷ்டேக் கரெக்டாக கொடுக்கணும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஷார்ட்ஸில் சில எடிட்டிங் பண்ணணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வியூஸ் போகும். ஷார்ட்ஸ் பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன். புதிய யூடியூப்பருக்கு ஷார்ட்ஸை பற்றி தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க, சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஷார்ட்ஸ் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இது எல்லாமே ப்ராப்பராக எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலுமே இந்த வாரத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க. ஸோ 2025 நிறைய மாற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா கனி தமிழ் டெக் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் வரும். இந்த சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் இந்த இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸில் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? A to Z எல்லாமே இருக்கும். ஷார்ட்ஸ்க்கு எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, கொலாபரேஷன் எப்படி போடுறது, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி போடுறது, வாட் எவர் உங்களுக்கு ஷார்ட்ஸை பற்றி, யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட நான் சொல்லித்தரேன். ஸோ அதில் ஹேஷ்டேக் நம்ம வைரல் ஹேஷ்டேக் எப்படி சேர்க்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் புதிய யூடியூபர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேன். ஆனால் பழைய யூடியூபர் யாராவது இருந்தாலும் சரி, ஹேஷ்டேக் நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போது இந்த ப்ளஸ்ஸை நான் டச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ஷார்ட்ஸாங்க உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீடியோவை ஷார்ட்ஸாக போட போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2025 ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிய மாட்டிருக்கு. ஸோ 3 நிமிஷத்துக்கு நம்ம ஷார்ட்ஸ் போடலாம். இந்த இடத்துல பாருங்கள் 3 நிமிஷம் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, 3 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்துட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டு மாறிடுச்சு. நீங்கள் 3 நிமிஷம் செல்லை நிற்க வச்சு எடுத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோனை லேண்ட்ஸ்கேப், அதாவது படுக்க வச்சு எடுத்தால் மட்டுமே வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி கனி தமிழ் டெக்குன்னு ஒரு சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். இப்போது இது ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப அருமையான விஷயம் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லித்தர போகிறேன். ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ உள்ளே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் 3 நிமிஷம் வரை ஷார்ட்ஸ் போடலாம். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது வரைக்கும் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துக்குங்க, சரிங்களா? ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹேஷ்டேக் எப்படி ஈஸியாக உங்கள் மண்டையை பிச்சுக்காத அளவுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகி இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நீங்கள் 3 மினிட்ஸ் முடியலை. இன்னும் வேணால் நீங்கள் சென்டரை டச் பண்ணி நீங்கள் வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதாவது ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருந்த வீடியோ இல்லாமல் இந்த இடத்துல ப்ரெசண்ட்டும் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு போதும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், மேலே இந்த மேஜிக் பென் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ஷைனாக தெரியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் நம்ம எப்படி ஃபேஸை அழகாக காமிப்போமோ அந்த அளவுக்கு இங்கேயும் எஃபெக்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையவே இருக்குது. லென்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸு, நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் மோர் ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸை கூட நீங்கள் லைக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிங்கன்னா கேலரிக்கு போயிடும். இங்கே பாருங்கள் நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்களேன். ஒரு டாகி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அகைன் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓவர்லே அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான எந்த இமேஜ்னால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் கேலரியில் இருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் லைக் இதை செட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் மேலே நீங்கள் டச் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அழகாக மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி இழுத்துட்டு இப்படி கூட பக்கத்தில் இப்படி வச்சுக்கலாம். இந்த இமேஜ் மேலே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக மாறிட்டுருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நான் புதிய யூடியூபர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. லைக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்ஷன் யுவர் ஷார்ட்ஸ்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு டைட்டில் கொடுங்க. ரொம்ப கேட்சிங்காக கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் கொடுக்கணும். இப்போது நான் இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன். அது நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸு மானிட்டைசேஷன் ஆனவங்க ஆகாதவங்களாம் இல்லைங்க, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்குது. விசிபிலிட்டி பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. இது பெரும்பாலும் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த லொக்கேஷனுங்க. ஷார்ட்ஸுக்கு நீங்கள் லொக்கேஷனை எதுவும் செட் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி இந்த கண்ட்ரிஸ், இந்த ஸ்டேட் அவங்க தான் பார்க்கணுன்னா எல்லாத்துக்கும் போகாது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆடியன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களை வச்சு வீடியோ போட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆடியன்ஸ் டேப்பை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ. இந்த ரிலேட்டட் வீடியோவை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரிலேட்டட் வீடியோவை நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஷார்ட்ஸ் ரீமேக்ஸிங்னு இருக்குது. அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமேக்ஸிங்னு இருக்குது. இதை டச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடியோ வீடியோ ரெண்டுமே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, ஏன்னா ஆடியோ மட்டும் அலோவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட் கண்டென்ட்னு இருக்குது. இதை டச் பண்ணி நீங்கள் மனுஷனா இல்லை ரோபோவான்னு கேட்குறாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. இப்போ நான் இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா ஒரு டான்ஸிங், பரதநாட்டியம் டான்ஸிங் பற்றி இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூகுளுக்கு போயிடுறேன். கூகுளில் போயிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் ஹேஷ்டேக் அப்படி நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ரேபிட் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போது யூஸ் டேக் ஜென்ரேட்டர்னு இருக்குது. இதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் எதை பற்றி போட்டிருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நான் பரதநாட்டியம் பற்றி போட்டிருக்கேன். இந்த இடத்துல பரதநாட்டியம் டேக்குன்னு நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு சர்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பரதநாட்டியத்துக்கு ரிலேட்டடான டேக்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எது வேணால் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டேக் என்ன போடணும்னு தெரியாது இல்லைங்களா? இப்போ பரதநாட்டியம் போட்டுட்டீங்க, என்ன டேக் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேக் இருக்குது. இந்த டேகை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்கள் டைட்டிலில் கொடுக்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷார்ட்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷார்ட்ஸ் இப்படி தான் போடணும், ஷார்ட்ஸ்க்கு இப்படி தான் ஹேஷ்டேக் எடுக்கணும். புதிய யூடியூபருக்கு இது ரொம்ப நல்ல ஐடியா. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜாயின் இருக்கும். இந்த ஜாயின் பட்டனை டச் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக 199 199 பிளாட்டினத்தில் சேர்ந்துக்கிட்டு என்னுடைய மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய மொபைல் நம்பரை எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசலாம். சரிங்களா?